오늘 kamando기 반드 따보 kamando신다 오늘 아무튼 안데 가고 눈비 가고 불럭불럭 그래요. 아니 하이도 வணக்கம். மணிப்பூர் இந்த வார்த்தையை கடைசியாக எப்போ கேட்டீர்கள்? கோதி மீடியா வழியாக, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து, ஹோம் மினிஸ்டர் அல்ல இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களாவது மணிப்பூர் என்கிற இந்த வார்த்தையை உச்சரித்தார்களா? ராமர் கோவிலை நீங்க கேட்டீர்கள், கும்பமேளாவை பற்றி பார்க்கிறீர்கள். ஆனால் மணிப்பூர் என்கிற விஷயம் கடந்த 21 மாதங்களாக இந்த மாநிலம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. யாருமே அதை பற்றி பேச மறந்துவிட்டேன். காரணம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. அவர்களுடைய நிலை யாருக்குமே முக்கியமாகவும் படவில்லை. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் உட்பட மணிப்பூர் என்கிற வார்த்தையை எதற்காக பேச மறுத்து வருகிறார்கள் என்கிற இந்த கேள்விக்கு மேல மீண்டும் ஒரு முறை மணிப்பூர் சர்ச்சையாக பேசப்படுகிறது. காரணம், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷன். பீரேன் சிங் நேற்று முன்தினம் ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டாரா? ரெசிக்னேஷனை கொடுத்தாரா அல்ல கொடுக்க வைத்தார்களா அல்ல அவரை காப்பாற்றுவதற்கு ஒரு புதிய திட்டத்தை பிஜேபி போட்டுவிட்டதா? சற்று முன் நீங்க ஒரு ஆடியோவை கேட்டிருப்பீர்கள். இந்த ஆடியோ டேப்பில் நேரடியாக பீரேன் சிங்கே இந்த ஒட்டுமொத்த கலவரத்திற்கான காரணம் என்கிற இந்த விஷயம் வெளிப்படையாக தெரிய வந்தது. இன்னைக்கு நேற்று கிடையாது. 2023ஆம் ஆண்டே இந்த ஆடியோ டேப் வெளிவந்து விட்டது. இந்த ஆடியோ டேப் சுப்ரீம் கோர்ட் வரை போனது. த வயர், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது போன்ற எத்தனையோ நியூஸ் பேப்பர்கள், நியூஸ் சேனல்கள் இதை பற்றின டீடைல்டான ரிப்போர்ட்டிங் செய்த பின்பு கூட பீரேன் சிங்கை பற்றின எந்த விதமான ஆக்ஷனும் யாருமே எடுக்கவில்லை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் டபுள் இன்ஜின் கி சர்க்கார். பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹை கமாண்ட் ஆஃப் டெல்லி பிஜேபி, அவர் இந்த நபருக்கு கொடுத்த அந்த பக்கபலம், சப்போர்ட். ஜூன் 2023ஆம் ஆண்டு பீரேன் சிங் ஒரு நாடகத்தை ஆடினார். அதாவது, என் மக்களுடைய துயரத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, நான் ரெசிக்னேஷனை கொடுக்க போகிறேன். அவருக்கு சப்போர்ட்டில் இறங்கிய ஒரு சில பெண்கள் அவரை கட்டிப்பிடித்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அவர் கையில் இருந்த அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கிழித்து தூர விட்டார்கள். உடனடியாக பீரேன் சிங், என்னுடைய மக்கள் என்னை ரெசிக்னேஷன் கொடுக்க விட மாட்டேங்கிறார்கள், நான் இந்த நாட்டு மக்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், மாநிலத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இவர்களுக்காகவே நான் உழைக்க போகிறேன் என்கிற ஒரு டிராமா. It's been 21 months that Mr. Beren Singh was on that chair without any action, without any reaction. இன்னைக்கு திடீர் என்று எதற்காக இன்னொரு முறை இந்த டிராமா நடந்தது? இந்த டிராமாவிற்கு பின்பு இருந்த அந்த உண்மை என்ன? எதற்காக பீரேன் சிங் 21 மாதங்களுக்கு பின்பு இந்த ரெசிக்னேஷனை கொடுத்தார் என்கிற ஒட்டுமொத்த கதையை உங்களுக்கு முன்பு நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் நியூஸ் சேனல்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறிய வேலை, இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். கடைசியில் அந்த கமெண்ட் எழுதலாம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால். ரெண்டாவது, எங்களை இன்னும் ஒரு ஆங்கிளிலும் நீங்கள் சப்போர்ட் செய்யலாம். அதாவது பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே வழியாக, யூபிஐ ஐடி வழியாக நீங்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய இந்த யூபிஐ எண்ணிற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். காரணம், இது போன்ற ரிசர்ச் டாக்குமெண்ட்டை நாங்கள் எழுதுவதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் பல்வேறு நபர்களை அனுப்புவதற்கும் இது உதவியாக இருக்கும். சரி, 21 மாதங்கள் அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அகதியாக இருக்கிறார்கள். ஆனால் கூட அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரெசிக்னேஷனை கொடுக்காமல் திடீர் என்று எதற்காக ரெசிக்னேஷனை கொடுத்தார் என்கிற இந்த கேள்வி. பிஜேபி தலைவர்களுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது. இதே பிஜேபியை சார்ந்த பல்வேறு நபர்கள் ஜூன் மாதத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திப்பதற்காக ஒரு மெமரண்டம் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்காமலேயே விமானத்தை பிடித்து USA பறந்து சென்று விட்டார். 8000 கோடி ரூபாய் செலவில் நாம் இந்திய மக்கள் டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து அந்த விமானத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒரு மாநிலம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் எம்எல்ஏ உங்களை சந்திக்க வந்தார்கள், நீங்க டாடா பாய் பாய் சொல்லி USA சென்று விட்டார். குக்கி சமுதாயத்தை சார்ந்த இதே பிஜேபி எம்எல்ஏக்கள் இவர்கள் இன்னொரு டிமாண்டை எடுத்துக்கொண்டு அமித்ஷாவை வந்து சந்திக்கிறார்கள். அதாவது குக்கி
டாமினேட்டட் ஏரியாவில் தனி அட்மினிஸ்ட்ரேஷனை போட்டு விடுங்கள், எங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலத்தை ஒதுக்கி கொடுத்து விடுங்கள் என்கிற அந்த ரெக்வெஸ்ட். 20 மாதங்களாக பிஜேபி மற்ற எதிர்க்கட்சியை சார்ந்த பல்வேறு எம்எல்ஏக்கள் குக்கி ஸ்டேட், ஒரு செப்பரேட் குக்கி ஸ்டேட், இது எங்களுக்கு தேவை என்கிற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தால் கூட அதை பற்றி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. பிஜேபியை அஃபிலியேட் செய்த குக்கி எம்எல்ஏக்கள் இவர்கள் இம்பாலை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இம்பாலில் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் 21 மாதங்கள் எந்த விதமான ரெசிக்னேஷனும் இல்லாமல் இருந்தார் என்கிற இந்த மிக முக்கியமான கேள்வி. யார் இவரை காப்பாற்றினார்? எதற்காக இவர் காப்பாற்றப்பட்டார்? செஸ் விளையாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா ராஜாவை காப்பாற்றுவதற்காக அந்த பவுன்களை, அதாவது யாரை கொன்றாலும் பரவாயில்லை, ராஜா மற்றும் கடைசி வரை காப்பாற்றப்பட வேண்டும். இங்க யார் ராஜா, யாரை இவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஹெட்லைன்ஸ் நீங்க பார்த்தீர்கள்னா சுப்ரீம் கோர்ட் வரை 2023ஆம் ஆண்டு இதே டேப், எந்த டேப்பை நீங்கள் கேட்டீர்களோ ஆடியோ டேப், சோஷியல் மீடியா வழியாக வந்த இந்த டேப் இது சுப்ரீம் கோர்ட்டில் போனது. கிட்டத்தட்ட ஒரு 44-48 நிமிடத்திற்கான இந்த டேப் இது சுப்ரீம் கோர்ட் தலைமையில் ஃபாரன்சிக் லேபிற்கும் போனது. டிஜிபியை கூப்பிட்டு டோன்ட் ட்ராப் பாம்ப் எனிமோர் ஆஃப்டர் அமித்ஷா லெஃப்ட், அதாவது என்னை அமித்ஷா கூப்பிட்டார். அமித்ஷா எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், இங்க பாம் எல்லாம் நீங்க எங்கேயும் போடாதீர்கள் டிஜிபிக்கு முன்பு. ஆனால் அமித்ஷா வெளியேறிய உடனே நான் கூறியவாறு டூ இட் குவைட்லி நாட் ஓப்பன்லி, அமைதியாக யாருக்குமே தெரியாம அதை செய்யுங்க, ஓப்பனாக இதை செய்ய வேண்டாம். யார் பேசியது? நேரடியாக பேரேன் சிங் பேசியதாக இந்த ஆடியோ டேப். இதுல த வயர்ல ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் வெளிவந்தது 2024ஆம் ஆண்டு. இந்த ரிப்போர்ட்டை எழுதிய பத்திரிகையாளர் சங்கீதா பரோஹா, அவருடைய இந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்து விடுவேன், நீங்கள் தாராளமாக அதை போய் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அமித்ஷா என்ன கூறினார் என்றால், பெரன்ஜி எஸ் சார், ஹா சார், அரே தும் பாம் மார்த்தா ஹை, நீங்கள் பாம் எல்லாம் தூக்கி போடுறீங்களா? அதுக்கு இவர் கொடுத்த பதில் சிரிச்சு கொண்டே, பாம் மாரா है सर बट मैंने नहीं मारा, நான் எதுவுமே செய்யவில்லை, चुपके से करना है, ओपन नहीं करना है, जैसे ही அமித் ஷா बाहर निकले. அமித்ஷா வெளியேறிய உடனேயே நான் டிசிபிக்கு கொடுத்த இந்த உத்தரவு. இது போன்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் இந்த பத்திரிகையில் மட்டுமல்ல பல்வேறு பத்திரிகைகள் வந்தது. இது மட்டுமல்ல, இந்த ஆடியோ டேப்பில் வந்த இன்னொரு விஷயம், அங்க பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திருட செல்லப்பட்டது. அந்த ஆயுதங்கள் யார் எடுத்து போனார்களோ, அதாவது குக்கியாக இருக்கட்டும் அல்ல மெத்தையாக இருக்கட்டும், அது போன்ற நபர்களை விட்டு விடுங்கள், எந்த விதமான ஆயுதங்களை ப்ரெக்யூர் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாது என்கிற அந்த உத்தரவையும் இதே பிரேன் சிங் தான் போட்டார் என்கிற இந்த விஷயம். அதாவது ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் கலவரத்திற்கு காரணமாக இருக்கிறார், அதை பற்றின அனைத்து தகவலுமே வெளிவந்து விட்டது. ஆனால் கூட அந்த நபர் மீது எந்த விதமான எஃப்ஐஆரும் போடாமல், அவர் மீது வழக்குகளை போடாமல், இன்னைக்கு 21 மாதங்களுக்கு பின்பு அந்த நபரை நீங்க ரெசிக்னேஷன் கொடுக்க வைத்திருக்கிறீர்கள். வயர் 5 பாட்டாக இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் செய்தார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் குவஹாட்டி ஹை கோர்ட் அஜய் லாம்பா அவருடைய தலைமையில் இந்த வயலன்ஸிற்கான ப்ரோப் கையில் போனது. இந்த ஆடியோ டேப்பிற்கான ப்ரோபும் அவர் கையில் தான் போனது. நவம்பர் 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பின்பு குக்கி ஆர்கனைசேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அவர்கள் இந்த ஆடியோ டேப்பிற்கான ரிசல்ட் வெளிவராத வரை நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட், அப்போ உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் இந்த ஆடியோ டேப்பிற்கான ஒத்தென்டிசிட்டி, அதற்காக இந்த ஆடியோ டேப்பை ஃபாரன்சிக் லெபார்டரிக்கு அனுப்பினார்கள். ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்ன கூறியது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ட்ரூத் லேப் என்கிற ஒரு பிரபலமான ஒரு ஃபாரன்சிக் லெபார்டரி 93% 93% அவருடைய குரலும் இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய குரலும், அதாவது பிரேன் சிங் அண்ட் ஆடியோவில் இருக்கக்கூடிய குரல் மேட்ச் ஆகிறது, 93% மேட்ச் ஆகிறது. அப்போ இந்த ஆடியோவில் பேசியதும் பிரேன் சிங்கும் ஒரே நபர் தான் என்கிற இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின்பு சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா
மத்திய அரசாங்க சார்பாக அந்த கோர்ட்டில் போய் நிற்கும் போது 3 வாரம் எங்களுக்கு அவகாசம் வேணும், இந்த ட்ரூத் லெபார்டரி கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதை நம்ப முடியாது. சென்ட்ரல் ஃபாரன்சிக் லெபார்டரி CFSL இந்த ப்ரோவை மீண்டும் ஒரு முறை இந்த ஆடியோ டேப்பை டெஸ்ட் செய்யட்டும். இதற்கு முன்பு பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்கள் வந்திருக்கிறது இதே ட்ரூத் லேப்ஸ் என்கிற ரிப்போர்ட்டை வைத்து. அப்போ திடீர் என்று எதற்காக இது போன்ற ஒரு கோரிக்கை என்று எனக்கு தெரியவில்லை. CBI CFSL மீண்டும் ஒரு முறை இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியதற்கு பின்பு அந்த அவகாசமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு இன்னைக்கு வரை இந்த ஆடியோ டேப்பிற்கான ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வெளிவரவில்லை. மணிப்பூர் போலீஸ் இதற்கான எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. Who is allegedly talking about bombing attacks? The chief minister of Manipur. மணிப்பூரின் சீஃப் மினிஸ்டர் ஆங்காங்கே குண்டுகளை தூக்கி போடுங்கள் என்று கூறிய பின்பு கூட, அந்த ஆடியோ டேப் வெளிவந்ததற்கு பின்பு கூட, ஹோம் மினிஸ்டர் இதை பற்றின எந்த விதமான உண்மையையும் அலசுவதற்காக எந்த டீமையும் அமைக்கவில்லை. த லேப்ஸ் உடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ்களில் இந்த ட்ரூத் லேபும் ஒன்று. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ட்ரஸ்டட் லெபார்டரிஸ்களில் இது ஒன்று. அப்போது அடுத்தபடியாக யார் இதை இன்வெஸ்டிகேஷன் செய்வார்கள்? சென்ட்ரல் ஃபாரன்சிக் லெபார்டரி இதை பற்றி எந்த தகவலும் கொடுக்கவில்லை. ட்ரூத் லேபை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறீர்கள். மணிப்பூர் போலீஸ் இதை பற்றி எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை. 21 மாதங்கள் அங்கே டென்ஷன் நடந்தால் கூட, அங்கே அந்த அளவில் கலவரம் வெடித்தால் கூட, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல மணிப்பூரில் இருக்கக்கூடிய மற்ற அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி எந்த விதமான தகவலும் கொடுக்கவும் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் நடக்கவில்லை. மீடியா ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 258 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆயிரக்கணக்கான நபர்களாக இருக்கலாம். 70,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டிஸ்பிளேஸ்ட் ஆகியிருக்கிறார்கள். இதை பற்றியும் எந்த விதமான கவலையும் கிடையாது. மணிப்பூர் என்கிற இந்த வயலன்ஸை நார்மலைஸ் ஆக்கிவிட்டார்கள். அதாவது அங்கே நடப்பது அப்படித்தான் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆம்புலன்ஸில் போய்கொண்டிருந்த ஒரு அம்மா பையன் 2 பேரையுமே தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். அதை பற்றியும் எந்த விதமான ப்ரோப்ளம் கிடையாது. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள், அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். 6 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம், அனைவருமே பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் 3 பேர். கையில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 3-4 வயது குழந்தை, ஒரு 8-9 வயது ஒரு குழந்தை, 35லேருந்து ஒரு 55 வயதிற்கான அந்த 3 பெண்கள். 3 பேருமே பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் ஷூட் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சவங்களை அங்கே இருக்கக்கூடிய நதியில் தூக்கி போட்டு சென்று விட்டார்கள் இந்த கலவரக்காரர்கள். அப்போ கூட இந்த நாட்டு அரசாங்கம் விழிக்கவில்லை. குக்கி மேத்தி கம்யூனிட்டியை சார்ந்த பல்வேறு லீடர்ஸ்கள் இங்கே அமைதியை திருப்புவதற்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஈடுபட்டால் மட்டும்தான் நடக்கும் என்று கூறினால் கூட, டபுள் என்ஜின் கி கவர்மெண்ட் மணிப்பூரை பற்றி மறந்துவிட்டார்கள். February 10 நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் மற்றும் ஆப்போசிஷன் பார்ட்டிகள் ஒரு புதிய மூவை எடுத்து வைத்தார்கள். அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மூவ்மெண்ட். மணிப்பூர் அரசாங்கம் பெரேன் சிங்க்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் உட்பட பிஜேபியோடைய எம்எல்ஏ அனைத்து நபர்களுமே காங்கிரஸிற்கு சப்போர்ட் செய்வதற்காக முடிவெடுத்து விட்டார்கள். அதாவது பெரேன் சிங் இங்கே இருக்கக்கூடாது, பெரேன் சிங்கோடைய தலைமையில் மணிப்பூர் எப்போவுமே அமைதியாகாது, அவருடைய நோக்கமே வேற என்கிற இந்த விஷயம். பிரசிடென்ட் ரூல் போட்டால் கூட February 8 பெரேன் சிங் NDA கூட்டணி கட்சிகளுடன் ஒரு மீட்டிங் போடுகிறார். பிஜேபி, நாகா பீப்புள் ஃப்ரண்ட், JDU இது போன்ற பல்வேறு நபர்கள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார். இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 20 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அங்கே கலந்து கொண்டார்கள். அதாவது 46 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு பெரிய அமைப்பு, ஒரு டீம். அதிலிருந்து வெறும் 20 பேர். அப்போ 26 பேர் நமக்கு சப்போர்ட் கொடுக்கவில்லை என்கிற அந்த விஷயம் இவர்களுக்கு தெரிய வந்துவிட்டது. 9 அசெம்பிளி செஷன் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது 8 பெரேன் சிங் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை போய் சந்திக்கிறார். அமித்ஷாவை சந்தித்து இம்பால் வந்த உடனேயே அவருடன் 14 எம்எல்ஏக்கள் அனைவரையுமே கூப்பிட்டு சென்று கவர்னர் மாளிகையில் போய் ரெசிக்னேஷனை கொடுத்து வந்தது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த பல்வேறு விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும். सुप्रिया चुनटे कांग्रेस और स्पोक पर्सन அவர் என்ன பேசியிருக்கிறார் நீங்களே கேளுங்க. कल से असेंबली की शुरुआत होनी थी और उनके खिलाफ एक अविश्वास प्रस्ताव आना था, जो वो शर्तिया हार जाते क्योंकि हम ही नहीं उनकी खुद की पार्टी के लोग उनके खिलाफ थे।
यही नहीं, जो 9 एमएलए वो तोड़ ताड़ कर जदयू और एमपीपी से लाए थे, वो डिस्क्वालीफाई होने के, अयोग्य होने के कगार पर खड़े हैं। और तो और अब असेंबली सस्पेंडेड रहेगी तो बीरेन सिंह से ना कोई सवाल पूछा जाएगा, ना कोई एक्सप्लेनेशन मांगा जाएगा। एक जरूरी बात यहां पर बता दें कि सुप्रीम कोर्ट ने 4 फरवरी को सीएफएसएल को यह जिम्मेदारी दी है कि वो एक कथित तौर पर जो ऑडियो क्लिप है बीरेन सिंह की, जिसमें वो दंभ भर रहे हैं हिंसा भड़काने का मणिपुर में, उसकी जांच कर उसको सील एनवेलप में उसकी जांच रिपोर्ट दे दे। சுப்ரியா ஷினுடே பேசிய இந்த வார்த்தை, அசெம்பிளி செஷன் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு எதற்காக பீரேன் சிங் ரெசிக்னேஷனை கொடுத்தார் என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை சுப்ரியா ஷினுடே காங்கிரஸ் எடுத்து வைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஜேடியு, எம்பிபி இது போன்ற 9 எம்எல்ஏக்கள் அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆவதற்கான பல வாய்ப்புகள் இருந்தது. பிப்ரவரி 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்து அந்த ஆடியோ டேப்பிற்கான உண்மையை வெளிக்காட்ட வேண்டும் என்று அவர்களும் கூறிவிட்டார்கள். பீரேன் சிங் மணிப்பூர் கிரைசிஸில் எதுவுமே செய்யவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே போய் பார்க்கவில்லை. அமித்ஷா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை. அப்போ எப்படி பிஜேபியை நம்பலாம்? ஜேபி நட்டா, அமித்ஷா, நரேந்திர மோடி இது போன்ற யாருமே மணிப்பூரை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. யார் மீது குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டதோ அந்த பீரேன் சிங்கை காப்பாற்றக்கூடிய வேலையை நீங்க பார்த்திருக்கிறீர்கள் என்கிற இந்த அலிகேஷன். பிஜேபி எம்எல்ஏ, மணிப்பூர் பிஜேபி எம்எல்ஏ ரிவால்ட் செய்து விட்டார்கள். அதாவது பீரேன் சிங்கிற்கு எதிராக குரலை எழுப்ப தொடங்கி விட்டார்கள். இவர்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிந்து விட்டது. அதாவது அசெம்பிளி கூடினால் அங்க கேள்விகள் கேட்கப்படும். பிஜேபி எம்எல்ஏக்களே கேள்விகளை கேட்பார்கள், நம்மளால் பதில் கொடுக்க முடியாது. லிஸ் மேத்யூ, சுக்ரியா போரா இவர்களுடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா பீரேன் சிங் உடைய கவர்மெண்ட் டேஞ்சரில் இருந்தது. அக்டோபர் 2024ஆம் ஆண்டிலிருந்தே பிஜேபி எம்எல்ஏக்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து சந்திக்க பார்த்ததும், பீரேன் சிங்கை நீக்க கோரி ஒரு கோரிக்கை எடுத்து வைத்ததும், அதற்கு பின்பு அமித்ஷாவை வந்து பார்த்ததும், இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது. சங்கீதா போராவுடைய த வயருடைய ரிப்போர்ட்டர், அவருடைய ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா அதுவும் இந்த நோக்கத்தில் தான் போகிறது, இந்த கோணத்தில் தான் போகிறது. ட்ரூத் லேபுடைய இந்த ரிப்போர்ட், இதை தாண்டி அங்கே நடந்த சமீபத்தில், அதாவது ஒரு 3 வாரத்துக்கு முன்பு நடந்த பல்வேறு மாற்றங்கள், இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய மூத்த தலைவர் கேம்சந்த் அவரை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய சிச்சுவேஷனை எடுத்து காட்டுங்கள். அமித்ஷாவிடம் அனைத்து விஷயத்தையுமே அவர் கூறியதற்கு பின்பு இந்த ரூமர்களை எப்படியாவது அடக்க முடியுமா என்று அவர் கேட்டிருக்கிறார். இல்லை, பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே அவருக்கு எதிராக நிற்கிறார்கள், இப்போ எதுவுமே செய்ய முடியாது. உடனடியாக இம்பாலுக்கு சென்ற கேம்சந்த் இந்த விஷயத்தை தலைமைக்கு கூறியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பீரேன் சிங்கிற்கு கூறியிருக்கிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி ஜேர்னலிஸ்ட் இம்பாலில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்கள் கேம்சந்திடம் பீரேன் சிங்கை பற்றி கேள்விகளை எழுப்பிய போது அதை பற்றி நாங்கள் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். பின்தொடங்கிய ஜேர்னலிஸ்ட்கள் கேம்சந்த் அவர்கள் நேரடியாக ஸ்பீக்கர் வீட்டுக்கு போகும்படி பார்த்திருக்கிறார்கள். அன்னைக்கு அவர்களுக்கு தெரியும் இவர் நீண்ட நாள் நிற்க மாட்டார், இவர் ரெசிக்னேஷனை கொடுக்க போகிறார். இப்போ ஜேபி நட்டாவை சத்யபார்த்தா சிங் டெல்லியில் வந்து சந்திக்கிறார். இந்த சந்திப்பிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை கண்ட்ரோல் செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதுவுமே நடக்கவில்லை. பிப்ரவரி 5ஆம் தேதி அமித்ஷாவை சந்தித்ததற்கு பின்பு கும்பமேளைக்கு டிராவல் செய்திருக்கிறார் பீரேன் சிங். கும்பமேளைக்கு சென்ற 3ஆவது நாள் நேரடியாக டெல்லி வந்து அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். எப்படியாவது இந்த ஆட்சியை காப்பாற்றி விடலாம் என்கிற அந்த கடைசி முயற்சி. ஜேபி நட்டா, அமித்ஷா 2 பேருமே அவரை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு மேலே எங்களால் உன்னை காப்பாற்ற முடியாது, ரெசிக்னேஷன் தான் கடைசி வழி. உடனடியாக இம்பாலுக்கு சென்ற பீரேன் சிங் இந்த ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார். தைனிக் ஜாகரன் முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கதை கட்டப்படுகிறது. அதாவது டெல்லி எலெக்ஷனும் போது 4 லட்சம் மீட்டிங்கள் போடப்பட்டதா. அப்போ டெல்லி எலெக்ஷனுக்காக RSS 4 லட்சம் மீட்டிங்ஸ்களை போடலாம். ஆனால் மணிப்பூரில் நடக்கக்கூடிய இந்த கலவரத்திற்கு அதே 4 லட்சம் மீட்டிங்ஸ்களை அவர்களால் போட முடியவில்லை. 2 சமுதாயத்திற்கு நடுவே அவர்களால் எந்த விதமான தீர்மானத்தையும் கொண்டு வர முடியவில்லை, இந்த முடிவை கொண்டு வர முடியவில்லை. கடந்த 2 வருடங்களாக ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் விஷயத்தை பார்லிமெண்ட்லிருந்து ரோடு வரை அனைத்து இடங்களிலும் பேசி வருகிறார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நேற்று ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்டிலும் பேசியிருக்கிறார். கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா பீரேன் சிங்
கொடுத்த இந்த ரெசிக்னேஷன் இது ஒரு நாடகமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக நாடகம். நாடகத்தையும் தாண்டி அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதியை பிஜேபி செய்திருக்கிறது, RSS செய்திருக்கிறது. அப்படி அவர் சீஃப் மினிஸ்டராகவே இருந்து இந்த அசெம்பிளி அங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆகியிருந்தால் அங்க இருக்கக்கூடிய சாசனம் அங்கு கலைந்திருக்கும், அதாவது பிஜேபியுடைய சாசனம் கலைந்திருக்கும். ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே அவருக்கு எதிராக ஓட்டு போடுவதற்கு முன் வந்து விட்டார்கள். இப்போ பிரசிடென்ட் ரூல் போட்டு விடுவார்கள், அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருடம் அங்க எலெக்ஷன் நடக்காது, அதற்குள்ள அனைத்துமே சரிபார்ப்பதற்கான முயற்சி எடுப்பார்கள். அல்ல பிரேன் சிங்கை டெல்லியில ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து விடுவார்கள், யூனியன் மினிஸ்டர் பொறுப்பில் உட்கார்ந்து. அப்போ அவர் மீது இந்த ஆடியோ மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த ஆடியோவை வைத்து எந்த எஃப்ஐஆரை போட்டு அவர் மீது வழக்குகளை போட்டிருக்க வேண்டுமோ அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை மட்டும் பார்க்கவில்லை. அதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய எலிகேஷன்ஸ்களையும் முறிக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், மணிப்பூர் எதற்காக இவர்களுடைய நாவில் வரவில்லை என்கிற அந்த கேள்விக்கான விடயம் கிடைத்திருக்கும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.